டேய் வாசு, கிரவுண்ட்ல ஏதோ பிரச்சனை, என்னடா? ஒன்றும் இல்லைடா, இந்த முகேஷ் தான் ஆளை கூட்டிட்டு வந்துட்டான். அந்த எலிவால நான் அங்கேயே நசுக்கு நீ தாண்டா வேண்டானே. அவன் என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? சரி, டென்ஷன் ஆகாதடா. வர மாட்டானா அவன்? டேய் சரி விட்றா, நீ முதல்ல மீட் முடிஞ்சுடா. நீ ஏறு வண்டியில ஏறு ஏறுடா. நம்ம ஏரியாவுக்கு வருவான்ல, வச்சுக்கோ. அம்மா, ஐயோ இன்னைக்கு லேட்டா வந்திருக்கியேடா. சரி கதவு திறந்து விடுமா. அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, எனக்கு ஒரு அம்மா இருக்கின்றாள். அப்பா குட் மார்னிங்ப்பா. மணி என்ன? மணி 12 மேல ஆயிடுச்சு. எங்கடா வந்த? என்னப்பா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு? நம்ம வீட்டுக்கு தான்ப்பா வந்திருக்கேன். நீ ஒன்னும் உருப்புற மாதிரி தெரியலையேடா. உங்க புள்ளையாச்சேப்பா. தினம் தினம் திட்டுறனே, உனக்கு மானம் ஈனம் சூடு சொரணை எதுவுமே இல்லையாடா? என்ன பண்றது, என்ன பெத்தவங்க அப்படி என்ன வளர்க்கலையே. எவன் கூட போய் சண்டை போட்டுட்டு சட்டை பேண்ட கிழிச்சிட்டு வந்து நிக்கிற. இனிமே சட்டை வேணும் பேண்ட் வேணும்னு என்ன கேளு. வேணாம்ப்பா, உங்க ஷர்ட்டும் 42 தான், என் ஷர்ட்டும் 42 தான். இனிமேல் உங்க ஷர்ட்டையே எடுத்து போட்டுக்கிறேன். உங்க அண்ணன் எப்படி இருக்கான், நீ எப்படி இருக்க? மாட்னடா மவன. ஏண்டா நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? கேட்டு தானப்பா பதில் சொல்றேன். உன்னை திட்டி திட்டியே எனக்கு பிபி ஏறி போச்சுடா. இனிமேல் ஏறாதுப்பா. ஏன் என்ன திருந்துற போறியா என்ன? இல்ல, வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ எங்க உருப்பட போற? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதா இல்லையா? உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கா? என்ன ஜென்மண்டா நீ எல்லாம்? நேத்து நீங்க என்ன திட்டும் போதே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன திட்டணும்னு தோணுச்சுன்னா இத போடுங்க, நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் பிபி ஏறாது. உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒழுங்கா சாப்பிட்டு படுறா. இதெல்லாம் எப்ப திருந்த போகுதோ? ஐயோ, இன்னைக்கும் முள்ளிங் சாம்பாரா? பேசாம சாப்பிடுறா. தினம் வரும்போதெல்லாம் சோத்த வடிச்சு கொட்டு, உன் புள்ள உருப்பிடும். இனிமே நான் லேட்டா வந்தா எனக்கு சோறு போடாதம்மா. ஒரு வேளையாவது பட்னியா கடடா, அப்பயாவது புத்தி வருதா பாப்போம். பட்னி எல்லாம் கிடக்க முடியாது, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். டேய் என்னடா அப்பாவை ஏத்து பேசிக்கிட்டு? நம்ம அப்பா தானே எடுத்து பேசுறேன். உன்னெல்லாம் திருத்த முடியாது. சரி உட்கார்ந்தாவது சாப்பிடு. காலம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அப்பா திட்டுவாங்க போற. என்னமா ரெடியா? ரெடிங்க. இத கரெக்டா பண்ணு. அம்மா பணம் கேட்டுனே. ராமசாமி போன் பண்ணுவாரு, ஆபீஸுக்கு வர சொல்லு. டேய், உன்னை நான் எதுக்குமே நம்பினது கிடையாது. ஆனா இன்னைக்கு வேற வழியே இல்ல, உன்னை நம்பும்படி ஆயிடுச்சு. டேய், எனக்கு 9 மணிக்கு ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்கு. கணேஷுக்கு ஆடிட்டிங். இந்த 3000 ரூபாய் பணம் இருக்குது. இதுல என் கண் முன்னாடி கவுண்ட் பண்ணு. அப்புறம் 500 ரூபாய் குறையுது 200 ரூபாய் குறையுது ஆபீஸுக்கு நீ போன் பண்ணுவ. சரியா இருக்குப்பா. நேரா ஸ்டேட் பேங்க் போற. டைரக்டர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சென்னைங்கிற பேருக்கு ஒரு டிடி எடுக்கிற. புரியுதா? சரிப்பா. எந்த பேங்க்? ஸ்டேட் பேங்க். என்னன்னு? டைரக்டர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சென்னை 1. கரெக்ட் தான், மறந்துடாத. இந்தா, இதுல டிடி கமிஷன் 50 ரூபா. இன்னொரு 50 ரூபா எப்போ உனக்கு நான் அழுகுற காசு. சரியா? இது உங்க அண்ணனோட வாழ்க்கை பிரச்சனைடா. அவன் ப்ரொமோஷன் எக்ஸாமுக்காக எடுக்கிற டிடி. இதுல போய் ஏதாவது விளையாட்டுத்தனம் பண்ணிடாத. புரிஞ்சுதா? சரிப்பா. இன்னைக்கு சனிக்கிழமை 12 மணிக்குள்ள போய் எடுத்துடு. சரிப்பா. டிடி எடுத்தோன்னு ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுத்துடு. சரி, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. கணேஷ் ரெடிப்பா. என்ன ஆபீஸுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கான் பாரு. ஆட்டோ ரெடிப்பா. அதுக்குள்ள ஆட்டோ கூட்டிட்டு வந்துட்ட? ஆட்டோ டிரைவர் உனக்கு தெரிஞ்சவனா? இல்லப்பா. அப்ப நல்லவனா தான் இருப்பான். வரமா. ஆல் தி பெஸ்ட்ரா. வரமா. பேச்ச கொறடா. அப்பா நான் உங்களை ஆபீஸ்ல விட்டு கிளம்பறேன்ப்பா. அம்மா இங்க பாருமா, அப்பா பண்றது டூ மச் 3 மச் இல்ல, ஓவர் மச் இன்சல்ட். நீ நடந்துக்கிறது அப்படிடா. பின்னாடி ஃபீல் பண்ண போறீங்க. என்னடா கடைசி காலத்துல எனக்கு உங்க அப்பாவுக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லுவ, அதானே? போடா. உடனே சோறு குழம்புன்னு ஆரம்பிச்சிருவியே.
இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதே திருச்சியில எல்லா காலேஜ்லயும் என்ன பத்தி பாடம் நடத்தலாம். இதே ஊர்ல எனக்கு செல்ல வைக்கலாம். ஆ. ஏன் டெல்லியில எனக்கு ஜனாதிபதி அவார்டே தரலாம். ஓஹோ அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வர நீயும் அப்பாவும் இப்படி ஒரு அறிவாளி புள்ளையா திட்டி தீத்தோன்னு தலை குனிஞ்சு நிப்பீங்க. இப்படி ஒரு அவமானம் நம்ம குடும்பத்துக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஜனாதிபதி முன்னாடி தேவையா? ஆ. என்னம்மா தேடுற? ஆ, இங்க ஒரு தொடப்பு கட்டை வச்சிருந்தேன் எங்கன்னு